ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ஆமென். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன் என்ற பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கு இப்போது சொந்தமில்லை, பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே கண்ணோடு சேர்ந்து கொள்வார். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே கண்ணோடு சேர்ந்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல நீங்களே ஆசீர்வாடுங்க, நீங்களே ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆமென். இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரையும் இந்த இடத்துக்கு அழைக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களுக்காக நன்றி. இன்னும் அனைவர் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், நாங்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறோம். ஏனென்றால் தேவன் எங்கள் மேல் அன்பு செலுத்தினாரு. அதனால நாங்கள் உங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்காக வேண்டி இந்த இடத்துல வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இலவசமாக கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம். எனவே இந்த இடத்துல வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். அதே போல அவங்களோட வாழ்க்கையில துக்கம், தூங்க, கவலைகள் எல்லாம் அழிந்து போறதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நேரத்தில் வந்தா கடவுள் நோய்களை, கஷ்டங்களை, பிசாசுகளை எல்லாத்தையும் விரட்டி கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதே போல நாங்கள் ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு இயேசுவானவர் சொல்லி கொடுத்த கதையை நாங்கள் சொல்ல போறோம். ஒரு அப்பாவுக்கு 2 மகன்மார் இருந்தாங்க. ஒரு அப்பாவுக்கு 2 மகன்மார் இருந்தாங்க. ஒருத்தன் மூத்தவன், மற்றவன் இளையவன்.
இந்த இளையவனும் மூத்தவனும் வலிவ பருவத்துக்கு வந்த பிறகு இந்த சின்ன மகன் அந்த அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அப்பா எனக்கு என்னுடைய பங்கெல்லாம் எனக்கு பிரித்து தாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அப்பா அவனுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாரு. பிரித்து கொடுத்த உடனே சின்ன மகன் எல்லாவற்றையும் விற்று காணி அவனுக்கு இருந்த சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு அவன் போகிற நேரம் அவன் ஆடுறான், அவன் செலவழிக்கிறான், அவன்கிட்ட இப்போ சல்லி இருக்கு. அந்த அப்பா விட்டுட்டு போகிறான். போகிற நேரம் அவன் சந்தோஷத்தில் போகிறான். நல்லா பாட்டு படிக்கிறான். ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். உலகம் எந்தன் கைகளிலே உருளும் பணமும் கைகளிலே யோசித்து பார்த்தாலே நானே ராஜா. உல்லாசம் சொல்லாமும் எல்லாமே இங்கே உண்டு அப்படின்னு படிச்சுட்டு போறான். இந்த மாதிரி சந்தோஷப்பட்டு நல்லா செலவழிக்கிறான். அவன் எல்லா தீமையான வாழ்க்கையும் வாழ்ந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். வாலிப பருவம் கிடைப்பது லேசா, உல்லாசம் சொல்லாமும் எல்லாமும் இங்கேடா உண்டு என்று போறான். இந்த மாதிரி போய் கூட்டாளி மார்க்கிட்ட அவனுடைய பணங்கள் எல்லாம் செலவழிக்கிறான். செலவழிச்சு ஆக கடைசியில அவனுக்கு சல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு. சல்லி எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் சேப்பை தொட்டு பார்க்கிறான், சல்லி இல்லை. சரியான கவலை. ஐயோ, எங்க கூட்டாளிலாம் முதல்ல எல்லாம் நல்லா கூட்டாளி இருந்தாங்க, இப்ப இல்லையே. நல்ல சந்தோஷத்துல இருந்தனே, இந்த சந்தோஷம் இல்லாம போச்சு. இந்த கொஞ்ச நாள் சந்தோஷத்துக்காக வேண்டி நான் இந்த மாதிரி ஆடுனே. இப்ப எனக்கு ஒன்றும் செய்ய முடியலையே. எனக்கு சல்லியும் இல்லை, கூட்டாளியும் இல்லை, யாரும் உதவி செய்யறதுக்கும் இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும்? நான் ஒரு வேலை தேடி போறேன். ஏதாவது வேலை கொடுப்பாங்களா? ஐயா எனக்கு ஒரு வேலை தரீங்களா? ஐயா எனக்கு ஒரு வேலை தரீங்களா? ஐயா எனக்கு வேலை தரீங்களா அப்படின்னு கேட்டான். ஒருத்தனும் அவனுக்கு கொடுக்கல, ஒருத்தனும் அவனுக்கு வேலை கொடுக்கல. அந்த நேரத்தில் அவன் வேலை தேடி போற நேரம் ஒரு மனுஷன் காண்டு, இங்க வா, உனக்கு ஒரு வேலை தர்றேன், நான் உனக்கு வேலை தரேன், இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொன்னான். என்ன வேலைங்க? எனக்கு பாண்டி இருக்கு, இந்த பாண்டிகையில பார்த்துக்க அப்படின்னு சொன்னான். இவன் பண்டிகையை பார்த்துக்கிட்டு இருக்கான். பண்டிகை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு யாருமே சாப்பாடு கொடுக்குறக்கு ஒருத்தரும் இல்லை. ஐயோ, இப்ப பசியில் இருக்கான். அவன் அந்த பண்டி திங்கிற சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு பார்க்குறான். பண்டி சாப்பிட்றது தெரியும் தானே, புண்ணாக்கு. அந்த தேங்காய் பால் சக்கை இந்த மாதிரி இதுகளை எடுத்து பசியை தீர்க்கிறதுக்கு பார்க்குறான். ஆனாலும்